அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, பொங்கல் பரிசு 2025 ரூபாய் 5000 திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில். சரிங்களா? ஸோ என்ன காரணத்துக்காக பொங்கல் பரிசு தொகுப்பில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இந்த 5000 பணம் ரொக்கம் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டோக்கன் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு மற்றும் ஏஏஒய் கார்டுகளுக்கு பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு மட்டுமே இன்று முதல் டோக்கன் வழங்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மகிழ்ச்சிகரமான தகவலுமே சற்று முன்பு வெளியாகியிருக்கு. அரசு தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மீதி அட்டைதாரர்களுக்கு நாளை முதல், அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி முதல் டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்ட உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸு இந்த மாதிரி எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய எல்லா நலத்திட்ட உதவிகளுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே போடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதில் ரொக்கம். புதுச்சேரி அரசு குட் நியூஸ். அரசு சற்று முன்பு வந்த வெளியாகின்ற ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் தான் இது. இங்கே சற்று முன்பு வெளியான ஒரு முக்கிய தகவல். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. ஆனால் இந்த முறை ரொக்க பணம் வழங்கப்படாது என தமிழக அரசு அறிவித்துவிட்டது. ஆனால் தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 750 பணம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அண்டை மாவட்டங்களில். ஓகேங்களா? ஸோ இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நிலவரத்தை பார்ப்போம். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை என்பது விவசாயிகள் இயற்கைக்கும் தானாக உழைக்கும் விலங்குகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அறுவடை முடிந்ததும் அதனை இயற்கைக்கு படைத்து பொங்கல் வைத்து வழிபாடுகள், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என கிட்டத்தட்ட புத்தாண்டை போல் வரவேற்று கொண்டாடுவார்கள் இந்த பொங்கலை. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வளவலன்னு பேசாமல் என்ன விஷயன்றதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. இந்த பொங்கல் பரிசு இப்போது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க பொங்கல் பரிசு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கொடுப்பாங்க, எவ்வளவு ரொக்க பணம் கொடுப்பாங்க, என்னென்ன பொருள் கொடுப்பாங்க, ஸோ எப்போலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே இல்லையா? சற்று முன்பு வெளியான தகவல் படி டோக்கன் எண்ணெயிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னா நிறைய மாவட்டங்களில், ஓகேங்களா, நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்குது. ஏன்னா நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வெளியாகும், ஜனவரி முதல் வாரம் வெளியாகும், 2ஆம் வாரம் வெளியாகும், 14ஆம் தேதி வரைக்கும், அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே தான் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்களிலும் நிறைய செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நம்ம என்ன கிடச்சிருக்குது அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாவட்டங்கள், ஓகேங்களா, இந்த நிறைய மாவட்டங்களில் சற்று முன்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 100க்கும் மேற்பட்ட டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்குது. அது என்ன அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடையில் இந்த 5000 + 1000 + இந்த 21 பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வரணும், நீங்கள் எந்த டைமிங்கில் வரணுன்றத அதில் அந்த டோக்கனில் மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காலையில் எத்தனை பேர் வரணும், மாலையில் எத்தனை பேர் வரணும்னு சொல்லிட்டு அதிகமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இன்றைக்கி கொடுத்த டோக்கனில். ஓகேங்களா? அதே மாதிரி நாளை லீவ், சண்டே, அதனால் நாளை அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமையிலேருந்து, ஓகேங்களா,
நிறைய பேருக்கு தெரியும் இந்த ரேஷன் கடைகளுக்கு வெள்ளிக்கிழமை தவிர்த்து மீதி எல்லா நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் டேஸ் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் விநியோகம் செய்யப்படும். ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து டோக்கன் வந்து கண்டிப்பாக விநியோகம் செய்யப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த என்பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் ஏஏஒய் கார்டு மற்றும் பிஹெச்ஹெச் கார்டு இந்த அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமையாக கொடுத்து 5000 ரொக்க பணமாக அவரவர்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்த போவதாகவும் சற்று முன்பு அறிவித்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வங்கி கணக்கு கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி மகளிர் அதாவது பார்த்தீங்கன்னா உரிமை தொகை இப்போ வந்து மாதம் வந்து குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வந்து மாதம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? அதையும் சேர்த்து அவருடைய வங்கிகளை கீழ் இந்த 14ஆம் தேதிக்கு முன்னரே வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் என்று அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு 5000 கிடைக்கும், எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு 1000+1000 கிடைக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த என்பிஹெச்ஹெச் கார்டுகள் மற்றும் பிஹெச்ஹெச் கார்டு மற்றும் ஏஏஒய் கார்டு இந்த 3 விதமான டைப் ஆஃப் கார்டுகளுக்கு மட்டும் ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும் 5000+21 பொருட்கள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்கிற அனைத்து கார்டுகளுக்குமே வந்து 1000+1000 ரேஷன் அட்டைகள் மற்றும் அட்டைகளுக்கு 21 பொருட்கள் அடங்கிய பொருட்கள் மட்டுமே கிடைக்கும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு சற்று முன்பு கிடைத்திருக்க ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? அதே மாதிரி டோக்கன் மீதி மாவட்டங்களுக்கு நாளை சண்டே ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ டோக்கன் வந்து ஒரு சில மாவட்டங்களில் கிடைக்கலாம், ஒரு சில மாவட்டங்களில் வந்து சண்டே அதாவது திங்கட்கிழமையிலிருந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்குமே டோக்கன் வழங்கப்படும். ஓகேங்களா? அதுவுமே இன்னொரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்னென்னா ஒவ்வொரு ஊருக்குமே ஓகேங்களா ஒவ்வொரு வீடாக சென்று டோக்கன் வழங்க வேண்டும் என்று விற்பனையாளருக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். அவர் வீடுக்கே அதாவது ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டுக்கே வந்து வீடாக சென்று டோக்கன் வழங்க வேண்டும். காலையில் 150 பேரும் மாலையில் 150 பேரும் என்று பிரிக்கப்பட்டு எந்த நேரத்தில் வர வேண்டும், அதே மாதிரி எவ்வளவு அவர்களுடைய ரொக்க பணம் அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சற்று முன்பு கிடைத்திருக்க ஒரு முக்கிய மகிழ்ச்சிகர தகவல் இதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன 21 பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிடைச்சிருக்க எல்லா பொருட்களுமே ஓகேங்களா? பச்சரிசி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, ஸோ கரும்பு, அதுக்கப்புறம் துணிப்பை இந்த மாதிரி எல்லா இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லாமே அந்த மஞ்சள் பையில் வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு இதுதான் சற்று முன்பு கிடைச்சிருக்க ஒரு முக்கிய தகவல். அதே மாதிரி டோக்கன் வந்து இன்று முதல் தொடங்கிவிட்டது. ஸோ அதனால் எல்லாருமே அலர்ட்டாக இருங்க. எல்லாருக்கும் நீங்கள் வந்து ரேஷன் கடைக்காரர்கிட்ட போயிட்டு கேட்கலாம். ஸோ நீங்கள் எல்லா முடிவுகளுமே தெளிவாக இருக்கும். ஸோ நாளை முதல் டோக்கன் வழங்கலாம். எல்லாரும் அலர்ட்டாக இருங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.